பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாகிய நீதியான கிறிஸ்துவின் மேலே நாம் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, நாம் பசியாக இருக்கும் பொழுது நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேடும் காரியங்களிலும் வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை எப்போதும் உங்கள் இருதயத்தில் வைத்திருங்க. இயேசப்பா உங்கள் கூட இருப்பாங்க. ஹல்லேலூயா. சாலமோனுக்கு ஞானத்தின் மேலே பசியாக இருந்ததுனால ஆண்டவர் ஞானத்தை தந்தார். எலிசாவுக்கு ஆவியின் வரங்களின் மேலே பசியாக இருந்ததுனால அவர் தாகத்தை அவர் தீர்த்தார். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய பசியை தீர்க்க வல்லவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய பசி எப்படிப்பட்ட பசியாக இருக்கிறது? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் நீதியின் பாதையில் நடக்கிறோமா அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையில் நடக்கிறோமா? தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அவர் தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனவர் என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆம் தேவ பிள்ளைகளே, சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து நமக்காக நீதிபரராய் சிலுவையிலே மரித்தார். நம்மோடு கூட நீதிபரராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 17:15 சொல்லுகிறது, நானே நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்தும் பொழுது உமது சாயலில் திருப்தியாகுவேன். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சாயலில் நம்ம திருப்தி ஆகணும். ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற நீதி என்னும் இந்த வேத புத்தகத்தை நம்ம ஆசையாக வாசிக்கணும். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 107:8 சொல்லியிருக்கிறது, தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்குகிறார், பக்தியுள்ள ஆத்துமாவை நன்மையெல்லாம் நிரப்புகிறார். தேவ பிள்ளைகளே, உங்கள் பக்தி எங்கே இருக்குது? நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறதா, இல்லை உலக பிரகாரமான காரியங்கள் இருக்கிறதா? அன்று கிட்ட கேளுங்க. உங்களுக்கு விட முடியாதுதான், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அப்பா, நான் நீதியின் சூரியனாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும். நாங்கள் பசியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆவிக்குரிய அனுபவத்தில் உம்மோடு உறவாடுகிற அனுபவத்தில் எங்களை நடத்துங்க. ஏசப்பா, நீங்களே எங்களுக்கு நல்ல மெய்ப்பனாக இருந்து ஆண்டவரே எங்களை நீதிமானாக எங்களை விளங்க செய்யுங்க. ஏசப்பா, ஆண்டவரே, உங்களை நீதிமான்களாய் மற்றவர்கள் கல்லணை போல சிலுவையில் அறைந்தார்கள். ஆண்டவரே, உங்களை பரிசுத்தராய் மாற்ற பாவமறியாத அவர் பாவமானாரே, அதுபோல எங்களை கர்த்தாவே அப்பா, எங்களுக்காக நீர் கோர சிலுவை சுமந்து இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை உம்மை போல எங்களை மாற்றுங்கன்னு ஜெபிக்கலாமா? வாலிப பிள்ளைகளை விசேஷமாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், ஆண்டவரை தேடுங்கப்பா. ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகுது. உங்களுடைய மரணம் ஆண்டவரோடு கூட இருக்கிறதா இருக்கணும். எப்பொழுதும் ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, அப்பா, அருமையான இந்த காலை வேலைக்காய் நஞ்சோடு துதிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, இந்த காலை வேளையில் ராஜா நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதித்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அப்பா ஆவிக்குரிய ஜீவத்தில் பசி உள்ளவர்களாய் எப்பொழுதும் கர்த்தாவை தேடி தேடி கர்த்தாவே நாங்கள் உணவு உண்ண கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வாலிப பிள்ளைகளை விசேஷமாக ஆண்டவரை ரட்சிங்க கர்த்தாவே. பாவ பழக்கத்திலிருந்து விடுவீங்க அப்பா. வியாதிஸ்தர்களை விடுவீங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஊழியக்காரர்களை திருப்தி ஆக்குங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட பணியில் செய்கிறவர் யாவரையும் ஆசீர்வதிங்க. போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. பெரியவர்களையும் முதியவர்களையும் சிறியவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ராஜாக்களை ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹாவ் a blessed day. Bye.